CS கார்த்திகேயன் இவர் யாருன்னா விஸ்வரூபம் 1ம் விஸ்வரூபம் 2ல அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் எடுத்த படம் தான் சபாநாயகன். அசோக் செல்வன் ஹீரோ. படத்துல ஃபீமேல் லீட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா, மேகா ஆகாஷ் அண்ட் சந்தினி. படத்துல மயில்சாமியும் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அன்பயாஸ்ட் ரிவ்யூஸ் எல்லா படத்துக்கும் நாங்கள் உடனுக்குடனே அப்டேட் பண்ணிடுவோம். Mic 1, Mic 2, Mic 3 எல்லாரும் வாங்கடாங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல. இப்ப ரிவ்யூக்கு போலாம். ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல நம்ம ஹீரோ சபா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போற வழியில அவரோட லைஃப் ஜேர்னிய சொல்லிட்டு இருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு லவ், அதுவும் பிரேக்கப் ஆகுது. அப்புறம் காலேஜ் படிக்கும் போது ஒரு லவ், அதுவும் பிரேக்கப் ஆகுது. அண்ட் தென் பிஜி பண்ணுறாரு, அதுலேயும் ஒரு லவ் வருது. இந்த 3 லவ்வில் அவருக்கு எந்த லவ் செட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படம். பிரேமம், ஜோ, ஹிருதயம் டைப் ஆஃப் ஸ்டோரி லைன் தான் இதுக்கும். அந்த 3 படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் எமோஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த சென்ஸ் நம்ம கொஞ்சம் கண் கலங்க வைக்கிற மாதிரி சீன்ஸ் வரும். பட் இங்கே வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காமெடி ஃப்ளேவர் ஆட் பண்ணி படம் வந்து நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்ஜாய் பண்ணி ஜாலியாக பார்க்குற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் மியூசிக்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஜோல எப்படி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களோட காலேஜ் லைஃப் போய் சம் மெமரிஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிகலெக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சோ, அதே மாதிரி சொல்லப்போனால் அதை விட டபுளாகவே இங்கே இருக்கும். ஏன்னா இதில் ஸ்கூல் மெமரிஸும் வரும், காலேஜ் மெமரிஸும் வரும். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் காமெடி தான் சொல்லுவேன். அந்த ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எப்படி காமெடிலாம் பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஹீரோ ஹிம்செல்ஃப் ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட். காமெடி கொண்டு வரதுக்கு, ஆடியன்ஸை சிரிக்க வைக்கிறதுக்கு அவரே போதும். எக்ஸ்ட்ராவாக ஒரு காமெடியனை கூப்பிட்டணும்னு அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் அசோக் செல்வன் சீம்ஸ் டு பி எ ப்ராமிசிங் ஆக்டர் ஃபார் கோலிவுட். எந்த ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் பர்ஃபெக்டாக பண்ணிடுறாரு. ஆக்சுவலாக அவரோட வே ஆஃப் செலக்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு எது பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ அதை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுறாரு. பர்ஃபார்மன்ஸ் பின்னி பெடல் எடுத்துடுறாரு. சபா அவரோட லைஃப் ஜேர்னியை போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இருக்காரு ஜீப்ல. அவரோட ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே ஒரு லவ் இருக்குது, அது பிரேக்கப் ஆகுது. நெக்ஸ்ட்டு காலேஜ் போகிறாரு, அங்கே ஒரு லவ் இருக்குது, அதுவும் பிரேக்கப் ஆகுது. அண்ட் நடுவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுற காமெடி, அதெல்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதோட இன்ட்ரோல் கேட்குறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் ஸ்டில் நீங்கள் படமாக பார்க்கும்போது நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. செகண்ட் ஹாஃபில் என்ன காமிக்கிறாங்கன்னா, ஸ்கூல் லைஃப்பில் இவர் லவ் பண்ண பொண்ணு வந்துட்டு திருப்பியும் அவர் மீட் பண்ணுறாரு காலேஜ் லைஃப்க்கு அப்புறம். ஸோ அது வந்து அப்படியே பிக்கப் ஆகுது, லவ் மாறி போகுது, கடைசியில் அதுவும் பிரேக்கப் ஆகுது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா அது சும்மா லவ்ங்கிறாங்க, லவ்வுங்கிறானுங்க, பிரேக்கப்புங்கிறாங்க, இப்படியே படம் போகுதே அப்படின்னு ஒரு பக்கம் தோணிட்டு இருந்தாலும் காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே அதை வந்து ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருச்சு இந்த நெகட்டிவை. அதுக்கப்புறம் என்னடானா திருப்பி இன்னொரு லவ் வருது. பிஜி போய் ஜாயின் பண்ணுறாரு, இன்னொரு லவ் வருது. அங்கே தான் வந்து மேகா ஆகாஷ் வராங்க. இந்த லவ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக கொண்டு போயிருப்பாங்க. சோல்மேட்னா என்ன, லவ்னா என்ன, நம்ம சும்மா தேடி போயிட்டு இருக்கக்கூடாது, அதுவாக அமையணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும் போது முன்னாடி ஒரு எஸ்ஐ இருப்பார், அவரும் கேட்டுட்டு இருப்பாரு. அந்த கான்ஸ்டபிளாக மயில்சாமி அண்ட் இன்னொரு கான்ஸ்டபிளும் இருப்பாங்க. 3 பேரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்டுட்டு இருப்பாங்க. ஆடியன்ஸ் எப்படி தியேட்டரில் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவங்களும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அசோக் செல்வன் சொல்கிற இவரோட லைஃப் ஜேர்னி வந்து எஸ்ஐக்கும் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அவர் வந்து கைண்ட் ஆஃப் காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு இருக்காரு போல. ஸோ நீங்கள் இதெல்லாம் சொன்னது எனக்கு வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கு. ஏன்னா 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போதான் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறதுல ஒரு யூஸே இல்லை. எனக்குன்னு ஒரு சோல்மேட் கிடைச்சிட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அந்த மாதிரி யார்கிட்ட வருதோ அதுதான் உண்மையான லவ்வாக இருக்க முடியும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து டிசைட் பண்ணிடுவாரு. அசோக் செல்வனை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ்ஐ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு செட் ஆகாது அப்படின்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அசோக் செல்வனுக்கு கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து நான் பிரேக்கப் பண்ணிட்டேன், இப்போ தான் என் மனசுலேருந்து ஒரு பாரமே குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ எஸ்ஐ வந்து அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணது ஹீரோ சபாவோட லைஃப்பில் ஏதாச்சும் இம்பேக்டை கிரியேட் பண்ணியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சலார் பார்த்து விரக்தி அடைஞ்சவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு வரப்பிரசாதம். நல்லா தேட்டரில் போய் வாய் விட்டு சிரித்து என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட போங்க. இந்த படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 5.